இன்றைய வேத வாசிப்பு உபாகமம் 31ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரையிலான வசனங்கள். பின்னும் மோசே போய் இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி, இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்கும் வரத்துமாய் இருக்கக்கூடாது. இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோடே சொல்லி இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன் நின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். கர்த்தர் அழித்த ஏமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார். நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லோரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலன் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திற்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். இன்றைய நற்செய்தி சோதனைகளுக்கான கிருபை. ஸ்ரீதேவி சிறு பிரயாணத்திலிருந்தே பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாள். அவளுடைய கழுத்து முதல் கால் வரை செயலிழந்திருந்தது. மற்ற பிள்ளைகள் வெளியில் மகிழ்ச்சியோடு விளையாடும் போது இவள் மட்டும் மற்றவர்களை சார்ந்தே, குறிப்பாய் அவளுடைய அப்பாவை சார்ந்தே வாழ வேண்டியிருந்தது. அவளுடைய கிராமத்தில் திரையிடப்பட்ட கருணாமூர்த்தி என்னும் கிறிஸ்துவின் வாழ்க்கை கதை அவளுடைய வாழ்க்கையை தொட்டது. அவள் கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாள். அதன் பின்பு அவளை சந்திக்கும் யாவருக்கும் அவள் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாய் விளங்கினாள். அவள் தன்னுடைய அனுபவத்திலிருந்து உபத்திரவம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது, ஆனால் தேவனால் நேசிக்கப்படுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை என்பதை கற்றுக்கொண்டாள். சோர்ந்து போய் அவளிடம் வருபவர்களிடமெல்லாம் தேவ அன்பை பகிர்ந்து கொள்வாள். அவளுடைய வாழ்க்கையின் இறுதியில் 180 பேர் அவள் மூலமா இயேசுவை அறிந்து கொண்டார்கள். அதில் பெரும்பாலானவர்கள் மிஷனரிகளாகவும் ஊழியர்களாகவும் மாறியிருக்கின்றனர். மோசே உபத்திரவத்தையும் போராட்டங்களையும் சந்தித்தார். ஆனால் தேவ பிரசன்னம் அவரோடு இருப்பதை அவர் உணர்ந்தார். இஸ்ரவேலர்கள் மீதான தன்னுடைய தலைமைத்துவத்தை யோசுவாவிடம் ஒப்படைத்த போது, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார் என்று ஆலோசனை கூறினார். வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு பிரவேசிக்கும் போது வல்லமை மிக்க எதிரிகளை அவர்கள் சந்திக்க நேரிடும் என்பதை அறிந்த மோசே யோசுவாவிடம், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். இந்த பாவ உலகத்தில் கிறிஸ்துவின் சீஷர்கள் பாடுகளையும் போராட்டங்களையும் சந்திக்க வேண்டியுள்ளது. ஆனால் நம்மை பலப்படுத்தும் ஆவியானவர் நம்மோடே இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை.